நம்மளோட அன்றாட உணவில் காய்களை சேர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். சொல்லப்போனால் காய்கள் தான் நிறையா சாப்பிட்ணும். உடலுக்கு தேவையான பல சத்துக்களை அளிக்கக்கூடியது காய் வகைகள். அதாவது கம்மியான கலோரி தான் இருக்கும், ஆனால் சத்துக்கள் நிறையா இருக்கும். அதுதான் காய்கறிங்க. தினமும் ஒவ்வொரு வகையான காய்கறிகள் நம்ம சாப்பிட்றதுனால பல நன்மைகள் இருக்குது. அந்த வகையில் வெண்டைக்காயை வாரத்தில் ஒரு 2 தடவை இல்லாட்டி ஒரு தடவையாவது சேர்த்துக்கணும். ஏன்னா வெண்டைக்காய் முக்கியமான காய்கறி. வெண்டைக்காயில் என்னென்ன பயன்கள் இருக்குது, அதனால் என்னென்ன நன்மைகள்ங்கிறத அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வெண்டைக்காய் சாப்பிட்டோன்னா மூளை நல்லா வேலை செய்யும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லி கேட்டிருப்போம். அதுலேயும் மாணவர்கள் அதிகமாக வெண்டைக்காயை சாப்பிடணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுகிறது. நினைவுத்திறனை மேம்படுத்தவும், மூளை செல்களின் வளர்ச்சியை தூண்டவும், அதன் செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் வாரத்திற்கு 3 அல்லது 4 முறை வெண்டைக்காயை சமைச்சு சாப்பிட்டு வரணும். வெண்டைக்காயை நறுக்கும்போது பிசு பிசுன்னு ஒரு திரவம் வெளிவரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை சிலர் அறியாமல் அப்படியே தண்ணீரில் கழுவி சமைப்பாங்க. ஆனால் இந்த பிசு பிசு திரவம் தான் வெண்டைக்காயிலே சக்தி வாய்ந்த ஒன்று. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் தான் மூளைக்கு புத்துணர்ச்சியும் இதத்தையும் தருகிறது. அதனால் வெண்டைக்காயை டீப் ஃப்ரை பண்ணி அந்த பிசுபிசு தன்மையை எடுத்துகிட்டு சாப்பிட்றது மிக மிக தவறான சமைக்கும் முறை. அதனால் வெண்டைக்காயை அப்படியே மேக்ஸிமம் சாம்பாராவோ இல்லை அப்படியே ஒரு கூட்டாவோ சாப்பிடணுமே ஒழிய நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. வெண்டைக்காயில் இருக்கிற சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் கே, கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள். குழந்தைகளுக்கு வெண்டைக்காய் சாப்பிட கொடுப்பதனால அவங்களோட நினைவாற்றல், மூளையின் செயல்பாடு, புத்துணர்ச்சி எல்லாமே அதிகரிக்குதுங்க. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை சரியான விகிதத்தில் வைத்துக்கொள்ள உதவுகிறது. மேலும் புதிய இரத்த செல்கள் உருவாவதற்கும் இரத்த சோகையை குணப்படுத்தவும் வெண்டைக்காய் உதவுகிறது. இதில் இருக்கும் பொட்டாசியம் திரவ இழப்பை தடுத்து இதய நோய்களை சரி செய்ய உதவுகிறது. வெண்டைக்காயில் உள்ள நீர்ச்சத்து உடலை குளிர்ச்சியாக வைத்து கொள்ள உதவுகிறது. இதனால் வாய்ப்புண், குடல் புண் போன்றவை குணமாகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் வெண்டைக்காய் பயனுள்ளதாக இருக்குது. 100 கிராம் வெண்டைக்காயில் வெறும் 35 கலோரிகள் தான் இருக்குது. நீரிழிவு நோயாளிகள் வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவர்களோட இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவு மெல்ல குறையும். இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது. இதில் இருக்கிற கால்சியம் சத்துக்கள் எலும்பின் வளர்ச்சிக்கு மிகவும் பயன்படுகிறது. இரவு தூங்கச் செல்வதற்கு முன் 1 டம்ளர் நீரில் வெண்டைக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு இரவு முழுதும் ஊற வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த நீரை பருகிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கிறது. மேலும் ஆஸ்துமா கோளாறு சரியாகிறது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், கேட்டாராக்ட், குளோகோமா போன்ற மூலப்பொருட்கள் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்க உதவுகிறது. இது தவிர கண்புரை நோய், பார்வை திறன் கூர்மையாக வேணும் அப்படின்னா நீங்கள் வெண்டைக்காயை கண்டிப்பாக சாப்பிடணும். சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை சரி செய்ய உதவுகிறது. இதில் இருக்கிற வைட்டமின் ஏ, சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பருக்கள் வராமல் தடுத்து முகத்தோட அழகை பராமரிக்கிறது. நமது உடலில் உண்டாகும் புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியவை. இத்தகைய தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலின் வளர்ச்சி பெறச் செய்யும் ஆற்றல் வெண்டைக்காய்க்கு இருக்குங்க. அதனால் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிடணுங்க. போலிக் அமிலமும் வெண்டைக்காயில் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தையின் வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது. கர்ப்பிணிகளின் ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கிறதுக்கும் இரும்பு சத்து பற்றாக்குறை மற்றும் இரத்த சோகையை தடுக்கவும் வெண்டைக்காய் உதவுகிறது. இதில் இருக்கிற வைட்டமின் சி தாய் மற்றும் வயிற்றில் வரும் சிசுவின் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடல் எடை அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அதிகமாக சாப்பிட்றது. வெண்டைக்காயை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு அதிகமாக சாப்பிடணும்னு நினைக்கிற அந்த உணர்வு கட்டுப்படும். குறைவாக சாப்பிட்றதுனால உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் சேராமல் உடல் எடையை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற அந்த பசையம் போன்ற பொருள் எலும்புகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் காணப்படக்கூடிய அந்த வைட்டமின் கே எலும்புகளுக்கு மிகவும் நல்லது. எலும்புகளை வலிமையாக்க உதவுகிறது. பொதுவாக ஒற்றை தலைவலி ஏற்பட பல காரணங்கள் இருக்குது. சிலருக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டினாலும் ஒற்றை தலைவலி ஏற்படும். ஒற்றை தலைவலியை சமாளிக்க உதவும் ஒரு முக்கிய ஊட்டச்சத்து மெக்னீசியம். இந்த மெக்னீசியமும்
நம்ம வெண்டைக்காயில் இருக்குது. வெண்டைக்காயை சாப்பிட்றதுனால அதில் இருக்க நார்ச்சத்து குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்குது. குடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வெண்டைக்காய் சாப்பிட்லாம். வெண்டைக்காயில் இருக்கிற அதிக கால்சியம், மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் B6 போன்ற சத்துக்கள் சோர்வு, கவலை, தலைவலி, வயிற்றுப்பிடிப்பு, கீழ்முதுகு வலி, வீக்கம் மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்ற மாதவிடாய் முன் அறிகுறிகளின் தீவிரத்தை தடுக்க அல்லது குறைக்க உதவுகிறது. வெண்டைக்காயில் அதிகளவு மக்னீசியம் மற்றும் ட்ரிப்டோனன் எனப்படும் அமினோ அமிலம் உள்ளது. இந்த ஊட்டச்சத்துக்கள் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எரிச்சல் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது. இது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால தூக்கமின்மை பிரச்சனை, தொண்டை கரகரப்பு, வயிற்றுப்போக்கு பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை, உடல் சூடு இது எல்லாமே சரி செய்யப்படுகிறது. கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வெண்டைக்காயில் இருக்குது. இது தவிர வெண்டைக்காயை நம்ம ஒரு தரமான காய்கறிகள் அப்படின்னு நம்ம ஒரு அட்டவணை போட்டோன்னா அந்த அட்டவணையில் முதல் 10 இடங்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காய்கறி வெண்டைக்காய். அதனால் வெண்டைக்காயை வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு வெண்டைக்காயோட பலன்களை நம்ம பெற்றுக்கணும். காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்டா தான் நமக்கு சர்க்கரை நோய், மன அழுத்தம், இரத்த அழுத்தம் போன்ற எந்த நோய் வராமல் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்படி காய்கறிகள் நீங்கள் சாப்பிடும்போது அதில் வெண்டைக்காய் உங்களுக்கு தவிர்க்க முடியாத அத்தியாவசிய காய்கறியாக இருக்குது. அதில் இவ்வளோ பயன்கள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.